இன்றைக்கி நான் உங்களுக்கு முட்டைக்கோஸ் பொரியல் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னா காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு. சுவை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் நிறைய ஹோட்டலில் மதிய சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு ஹோட்டல்லையும் கோஸ் பொரியல் இருக்கும். அந்த பொரியல் பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அந்த டேஸ்ட்டை தான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு வாணலி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக கடுகு உளுந்து போடுங்க. கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம், 2 வெங்காயம். இந்த வெங்காயம் நீங்கள் நல்லா ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வதக்கணும். வதங்கட்டும். கொஞ்சம் அப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகா சேர்க்குறேன். இதை சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா போதும். இந்த கோஸ் பொரியலுக்கு காரம்னு பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் மட்டும்தான். நமக்கு இதில் எந்த ஒரு மசாலா பொருளோ மிளகாய் தூளோ அதெல்லாம் வராது. இந்த பொரியலே கொஞ்சம் உங்களுக்கு வெள்ளையாக தான் இருக்கும். சரி, அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் சேர்க்குறேன். இந்த முட்டைக்கோஸோட அளவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கூட. இந்த முட்டைக்கோஸ் சேர்த்துட்டு நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நீங்கள் நல்லா வதக்கணும். வதங்க அப்படியே உங்களுக்கு அந்த குவான்டிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும். நல்லா ஒரு 4 நிமிஷம் வதக்கி விடுங்க. பாருங்கள், 4 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது பாசிப்பருப்பு, அதாவது பைத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, சிறுபருப்பு 3 பேர் உண்டு இதுக்கு. இந்த பருப்பு நான் ஒரு 4 ஸ்பூனு நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அப்படியே 1 கப் தண்ணி, ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கடைசியாக இதுக்கு நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் எந்த டைமில் என்ன சேர்க்கணும் உங்களுக்கு தெரிய வரும். உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ இருக்கிற தண்ணி சுண்டுற அளவுக்கு இது வேகணும். அதுதான் டைமிங். மூடாதீங்க, திறந்தே இருக்கட்டும். தண்ணி சுண்டுற அளவுக்கு வேகணும். ஹை ஃப்ளேம் வச்சு விட்டுடுங்க. நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுருங்க. பாசிப்பருப்பு அப்படியே சேர்க்கக்கூடாது, ஊற வச்சு தான் சேர்க்கணும். இதே போல் கல்யாண கோஸ் பொரியல்னு ஒன்று இருக்குது. வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், பாருங்கள். அதுவும் மெத்தேடு கொஞ்சம் ஈஸி தான். சுவை சூப்பராக இருக்கும். சரி, இது வேகட்டும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் இப்படி கிளறி மட்டும் விடுங்க. வேகட்டும். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகிருக்கு. தண்ணி 90% சுண்டி போச்சு. இன்னும் ஒரு 3 நிமிஷம் நல்லா தண்ணி சுண்டி வந்துடும். அப்படி இந்த 3 நிமிஷம் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டி நல்லா இப்போ சவுண்டு வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கப்பு தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மெத்தேடு உங்களுக்கு சின்ன ஹோட்டலெல்லாம் செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் டாப் ஹோட்டல், கொஞ்சம் பெரிய ஹோட்டல் இருக்குது இல்லையா, லக்ஸரி ஹோட்டல் போல் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு இது செய்வாங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அட்டகாசமான ஹோட்டல் ஸ்டைல் கோஸ் பொரியல். இதை நீங்கள் சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பர். பாருங்கள், அட்டகாசமான சுவையில் ஹோட்டல் ஸ்டைலில் முட்டைக்கோஸ் பொரியல் செய்து காமிச்சிட்டேன். நான் சொன்ன மெத்தடை மாற்றாமல் இதை செய்து வச்சுக்கிட்டு ஒரு தயிர் சாதம், ஒரு ரசம் சாதம், மோர் சாதம், சாம்பார் சாதம் இதெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சுட சுட சாதத்தில் இந்த முட்டைக்கோஸ் பொரியலை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.